நண்பா. எங்கே சோளக்காட்டுக்குள்ளே பூந்து போகிறோம்னு பார்த்தா ஒரு புல்லட் பாண்டி தட்டுறது கொண்டு நிற்கிறார். அவர் தான் சைட் அடிக்க போகிறோம். சைட் அடிக்க போகிறோம்ல, பார்க்க போகிறோம். அவனை சைட் அடிக்க எதுக்காவது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. யாரு இல்லைடா, எனக்கு ஃபோன் மட்டும் தானே இருக்கணும். ஜே நீ அந்த தலைமாட்டில் இருப்பாப்ல அப்படின்னா இவன் அட சத்தியமாக தெரில, அவனை தெரில, அதனால தான் நான் சுற்றிக்கிட்டு வந்தோம். என்னாச்சு 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 என்னாச்சு? சட்டம் புதுசா? ஏன் புடங்க முடியல? இந்த சட்டமே டைட் ஆகுதா? இங்க ரொம்ப சுகரா இருக்குதா? நான் பேச்சன ஆர்எஸ் பிளேட் வாங்கி அடிக்கலாம்னு நான் கேட்கல. ஆர்எஸ் தான் இந்த பிளேட் தான். மெலிசி பிளேட் மணிகன் ஒரு வாட்டி போட்டுருந்தாரு. சரி, அந்த பிளேட்ல வரது இல்ல. ஏன்னா இப்போ எந்த பிளேட் பழுக்குது? கீழ பாரு, அது தெரியும் பாரு. பிங்கரே படுத்து இருக்கு. தெரியுதா? அப்படியே பாரு, கீழ பாரு. பிங்கரே இந்த இதுதான் சூடாகுது. சரி, அது என்ன பண்ணுது? ஆயில் கொஞ்சம் இருந்தால் அது கொஞ்சம் ஆயில் தான் ஊற்றாரு, அங்கேயே ஓட்டணும். அதெல்லாம் தட்டு நல்லா தான் நிற்கிது. போய் அடுத்த நாளில் உளுத்தங்காட்டில் விழுந்தா வேணாங்கிறாரு. சரி, ஒன்றும் பண்ணாது. பிங்கர் லூஸ் ஆகட்டும். அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? விரிச்சா விட முடியும் பிங்கரை. ஆனால் இதில் அறிவுள்ள வரதை பார்த்தா ஒரு ஆசையாக இருக்குதுல்ல. காட்டுற பாரில் மென்று பின்னாடி துப்பிட்டு வருது. இதில் வந்து அறுத்துதல். இதில் ரிஸ்க்குடா. இது வேகமாக ஓட்டலன்னா அரித்தல்லாது. ஏன்னா இதையே அறுத்துருக்கலாம்ல. நான் இறங்கி பிடி பாரு, எவ்வளோ வாழ்ந்து விட்டு பிடிக்கிற. ஆனால் தட்டு மட்டும் கம்பியாட்டம் இருந்தால் வச்சுக்கா. சும்மா தட்டி எடுத்து வச்சு போடலாம். ஏயா ஆமாம், முன்னாடி அந்த ஏந்திக்கிறதா? மண் அடியில் தட்டை பொறிக்கிட்டு போய் சொல்லியிருந்தேனே. நான் அடுத்து விட்டா நீ கட்டிருப்பில்ல. அறுத்துறதா நீ சுற்றி இருப்பில்ல. இது மிஷினில் சுற்றுறதா? சுற்றுறதே மிஷின்லையா? ஏன்னா கம்பி வச்சு அடியில் வெல்டு வச்சுக்கிறேன்ல இந்த இதுக்கு, அந்த அரி மாட்டாத மாதிரி கம்பி இப்படி டேப்பராக அறுத்துட்ருக்க மாட்டா. இப்போ அதில் மாட்டுதா? சரி, பைசன் பள்ளி இதோட நல்லா தான்டா இருந்துச்சு அறுக்கிறதுக்கு. அதில் போய் தேங்கிக்கும். ஏன் இதோட ஸ்பீடு தானே? லெச்சு நின்னா தானே தேங்கும். கரமரம் 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 கட்டுற மாதிரியே பாரு தான் ஓடுது. அது இப்படி தான் மாவு அரைச்சிட்டு ஓடுது. கேன் என்ன இது வேகமாக வேலையாகுது? அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது.
கலரும் பிடிக்கிறானே. ஆனால் அறுப்புலாம் நல்லா ஆகுது. எது ரொட்டாரில் ஓட்டினீங்களா கலப்பிலையா? கொஞ்சம் சாஞ்சா கூட மடிக்கி விட்டு போயிடுது. அதான் கட்டப்பாராக இருந்தால் அதெல்லாம் எடுத்துப்படுது. அது கூட அப்படியே போயிட்டான். அதே கட் பண்ணுது. அதான் சூப்பராக இருக்குதுல்ல. தட்டு ரொம்ப கோலையாக போச்சுறான். கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் வளர்த்தி தட்டாக இருந்தால் அரி எப்படி தெரியுமா அதெல்லாம் அப்படியே மாலை ஆட்டம் அப்படியே சாயம். ஒரே ஒரு கடத்தும் கட்டுற இது ஓடுச்சு. சூப்பர் தட்டு. எப்போ மிஷின் எடுத்த வருஷம். ஏது இந்த வெயிலா? இதெல்லாம் இந்த அங்கே இதில் இந்த புதுசாக ஒரு முருகன் கோயில் கட்டினாங்க. எல்லாமே உள்ளெல்லாம் சாஞ்சி தானே கிடக்குது. இந்த வருஷம் சரி, அதான் மாடு எங்கே இவங்க வீடு எங்கே இருக்குது, அதனால் கட்டி மேய்ச்சிக்கிறாங்களாம்மா. விட்டா குடிச்சு வர இது என்ன தட்டு இருக்கிறதும் அவ்வளோதான். இதுக்கு மேலே கட்டப்பாரில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேன்பா. இது காட்டுக்காரர் வந்து கட்டப்பாரில் இருந்தால் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரீப்பரில் எடுத்துக்கிறேன். இது ஒவ்வொரு ஐட்டமா இது ஒவ்வொரு ஐட்டமும் சுத்தம் பண்ணி தான் எடுக்கணுமா? சுத்தம் பண்ணி தான் எடுத்துக்கணுமா? அப்படி தள்ளாதா? எக்கனாமிக்கிலோ எடுத்துட்டா? பைப் வாட்டியே நல்லா தானே இருக்குது. எக்கனாமிக்கெலாம் மாற்றாத. பிளேடு கொஞ்சம் போயிட்டு அப்புறம் மாற்றிக்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. தட்டெல்லாம் இழுக்கல. என்ன பிளேடு அறுக்கிறது? புது பிளேடு தானே? இப்போ தான் சட்டை அடிச்சுன்னா 4 பிளேடு இருக்கு. ஏடாடே அடிச்சிங்களா? எல்லா பிளேடும் அடிக்க வேண்டியதாண்டா. ஏன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து ஒவ்வொரு பிளேடாக மாற்ற முடியாதா? எங்களது மாதிரி போல்ட்டு கட்டி உருகி தான் ஒன்று சட்டத்தை. எல்லாமே உண்மையாக இறங்கி சட்டை குடிக்கிறது தானே கொண்டு சட்டை வந்து வெளியிட்ட ஒரு குடி விட்டு வெளியிட்டு வரும். உங்களுதா? உங்களுது வந்து குடிக்குள்ள தான் அந்த ரூட்டே உட்காரும். அவ்வளோதான், தள்ளல. ஓடு 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 ஓடு. சட்டம் கழுதுக்குச்சா? ஏன்னா சென்டர்லேயே கத்த கட்டிக்கிச்சு. ஹலோ, நான் நம்பர் அனுப்பிவிட்றேன் உனக்கு. ஆ யா வளைஞ்சு போச்சா? தட்டு சாயாது இருந்தால் பரவாயில்ல. அதான் சொன்னதுக்கு இதுலேயே யாரும் போகுதுன்ட்டாங்களாம் காட்டுக்காரரு. மறுபடியும் மாட்டிக்கிச்சு ப்ரோ. 2 நிமிஷம் கூட ஆகல, அதுங்காட்டி மாட்டிக்கிச்சு. நேரம் காடு
அப்படி பழம் மாதிரி அறுத்து போடுறீங்க. சாஞ்ச காட்டுக்கு போயிட்டாவே செத்து சுண்ணாம்பு. தட்டு ஒரு பக்கமாக தட்டாவே இது எப்படி கிடக்குது, அந்த இடத்துல எப்படி கிடக்குது. இதை எடுத்து போடும்ல, இதெல்லாம் எடுத்து போடும். அதுதான் இந்த வாரத்தில் வந்து எடுக்கிறேன். அப்பா வயல் ஃபுல்லாமா இருக்கணும். இந்த அரை வயலுக்கு அண்ணான போயிட்டா நல்லா இருக்குது. ஏன் இந்த வளர்ந்து போச்சாது? அது உள்ள வர கண்ணி நவம்பர் தட்டு அதான் கட்டகத்தில் என்ன பண்ணும், கட்டகத்துக்கு. ஏன்னா வந்து 4 பெல்ட் நோஞ்சு நல்லா இருக்குமா? அது என்ன பெல்ட் மட்டும் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறது. எழுத்து மாட்டேன்னா வெளியே போகிறதுக்கு சிம்பிளான மெத்தட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்டப்பாரு மாதிரி வெளியே போகிற அவங்களே வெளியே போகிற மாதிரி இருக்கணும். இந்த தளவில் எடுத்து அந்த தளவு கொண்டு போகிறாங்க. அப்பா இதுக்கு மேலே அண்ணன் போனோம்னா கட்ட கட்டும். நம்ம அண்ணன் போகக்கூடாது. அப்பா இப்படியே இருக்கிறாங்க காட்டுக்காரரு. எதிரவா ஆள் விட்டா இருந்தால் தான் காய்ச்சி ஆகுதுன்னாலும் மிஷினில் இருந்தாலும் காய்ச்சி ஆகுதுண்ணா. நம்ம என்னடா பண்ணுறது? அப்படி இல்லை புரியும். இன்னும் ஒரு 5-6 லிட்டர் லிட்டர் தராது. அது இல்லாமல் பொட்டி தான் கிடக்குதுல. இந்த பொட்டி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? அதுதான் தட்டை பிரித்து கொடுத்து கூடாது. அடக்கோ முடிச்சு போட்டு அவங்களே பிடிச்சிக்கோ. போன வருஷம் இப்போ வேறு இருந்துச்சு. போனது தட்டிட்டேன். அது 6 சுற்று தான் பிடிச்சி எடுத்தேன். ஒரு சுற்றுலாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நம்பி தரும். அடுத்தோடு இந்த ரீப்பரை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே செல்லதான் ப்ரோ. தட்டு பாருங்க எந்த அளவுக்கு மடிஞ்சு போய் வரனால அதுக்கு தான் இந்த ரீப்பர் ஆகாதுன்னு இருக்குது. ஆனால் காட்டுக்காரர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ரீப்பரில் அறுத்தப்படலாம். இந்த மாதிரி மடங்கி போய் கிடக்கிற தட்டெல்லாம் ஒன்று கூட ரீப்பரில் எடுக்க முடியாது. ஆனால் அந்த காட்டுக்காரரை சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. ரீப்பரில் இப்போ இது வரலாம் ஒரு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்து ஒரு 20 ஐட்டம் பிடிங்கி விட்டாங்க. 1 இல்லை 2 இல்லை. ஒரு நாளும் கீழே சுத்தமாகவும் வர மாட்டேங்குது. அதையும் போக மாட்டேங்குது, ஒன்றும் போக மாட்டேங்குது. சிங்கரில் உடனே அப்படி சவுண்டு விடுது. அந்த தட்டு 10 தட்டுக்கு அதுக்கும் அந்த கரும்பு வாசம் வருது. இந்த ரீப்பரை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே செல்லதான் ப்ரோ. தட்டு பாருங்க எந்த அளவுக்கு மடிஞ்சு போய் வரனால அதுக்கு தான் இந்த ரீப்பர் ஆகாதுன்னு இருக்குது. ஆனால் காட்டுக்காரர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ரீப்பரில் அறுத்தப்படலாம். இந்த மாதிரி மடங்கி போய் கிடக்கிற தட்டெல்லாம் ஒன்று கூட ரீப்பரில் எடுக்க முடியாது. ஆனால் அந்த காட்டுக்காரரை சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. ரீப்பரில் இப்போ இது வரலாம் ஒரு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்து ஒரு 20 ஐட்டம் பிடிங்கி விட்டாங்க. 1 இல்லை 2 இல்லை. ஒரு நாளும் கீழே சுத்தமாகவும் வர மாட்டேங்குது. அதையும் போக மாட்டேங்குது, ஒன்றும் போக மாட்டேங்குது. சிங்கரில் உடனே தான் அப்படி சவுண்டு விடுது. அந்த தட்டு 10 தட்டுக்கு அதுக்கும் அந்த கரும்பு வாசம் வருது.
என்பா அவ்வளோதான் இவன் சொன்ன மாதிரி காட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு நான் கையிலேயே அறுத்துக்கிறேன்டா சாமி நீங்கள் முடிச்சு கட்டி பிடுவீங்க. கட்டப்பாறை அறுத்தாலும் காஜி ஆகுதான், ரீப்பூரில் அறுத்தாலும் இப்படி ஆகுதான். ஸோ அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா காட்டுக்காரரு நீங்கள் பொட்டியை கட்டிட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே நீங்கள் எப்படி அறுத்தா சரி கட்டுனாலும் சரி நாங்கள் விட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். இது மாதிரி நடக்குது. ஓடிக்குது ஒரு 1/2 மணி நேரம் ஓடிக்குது. இது பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. கேட்டால் பூரா தட்டு நிற்கிதுன்னு வேறு கேள்வி. சரி என்ன நடந்தாலும் சரி நிற்கிறதாரு. நான் 4 பேர் கூட ஒழுங்காக நிற்கல. இதில் எங்கே போய் அறுக்கிறது? அறுப்பாங்க. இந்த ஓரம் நேரம் இல்லையாடா வந்து அந்த தலை வரலாம். இதுதான் பிரச்சனையே. எது இதெல்லாம் நல்லா டெம்பரா வரும். ரீப்பரில் இருக்குமா? டேய் ஆட்டாதரா.